Yes. Hi Lokesh, Ashwini, how are you? நல்லா இருக்கேன் Ashwini. I'm good. நீ எப்படி இருக்க? Very good. எல்லாம் நல்லா இருக்கேன். So Okay. all good. So I welcome to the trade focus again. So long gap க்கு அப்புறம் we are starting again with trade focus. We are planned to do this Yeah. trade focus in Thank every you. weekend. And so in the week, February starting எல்லாருக்குமே தெரியும். It is a very crucial for stock market. And like start with the union budget and the upcoming RBI policy. Simultaneous world across globally there are a lot of Fed Reserve meeting இருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது True. it's very high volatility. So நம்ம இன்னைக்கு ஒரு 3 பார்ட்டா பார்க்க போறோம். Okay, so first is about how the upcoming week will be there. And along with that, Adani issue நிறைய பேர் நிறைய நியூஸ் பேப்பர்களையும் சரி யூடியூப்லயும் நிறைய பேசிட்டாங்க. ஒரு நம்மளோட ஆடியன்ஸ்க்கும் அதே மாதிரி அதனால என்ன இம்பாக்ட் இருக்கும் அப்படின்றது ஃபர்தர் கேசஸ் பத்தி நீங்க சொல்லலாம். திஸ் இஸ் பார்ட் 1. And then part 2 Okay. will Okay. discuss about this tax exemption for personal individuals. So அது எப்படி இருக்கு, இந்த நியூ டாக்ஸ்க்கு என்ன ஓல்டு டாக்ஸ்க்கும், ஸோ அதை பத்தி ஒரு டிஸ்கஷன். அண்ட் தென் இந்த பட்ஜெட்ல இருந்து த நெக்ஸ்ட் இந்த 11 months ஆர் நெக்ஸ்ட் பட்ஜெட் வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா தேர் ஆர் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இஸ் தேர். ஸோ இந்த நிறைய செக்மெண்ட் கவர்மெண்ட் ஹாஸ் பீன் இனிஷியேட்டட். அந்த பட்ஜெட்ல இருந்து ஸ்டாக்ஸ் டு பிக் அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்டாக் இண்டஸ்ட்ரி வைஸ் இந்த ஸ்டாக்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு இந்த ஸ்டாக்ல நம்ம கண்டிப்பா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் டார்கெட். ஸோ ஓகே இதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். 3 பார்ட்டா 15 minutes 15 minutes 15 minutes. ஓகே ஃபைன். ஸோ லெட்ஸ் ஓகே ஸ்டார்ட் டன் வித் த ஃபர்ஸ்ட் திங். ஸோ திஸ் அதானி இஷ்யூ பத்தி ஒரு ஷார்ட்டா சொல்லிருங்க. ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்னால இவ்வளவு இஷ்யூஸ் ஆயிருக்கு. ஸோ இதனால மார்க்கெட் ஹஸ் பீன் டவுன். அலாங் பட்ஜெட்ல இதோட இம்பாக்ட் எதுவும் சொல்லல, பட் ரீசன்ட் நியூஸ் பத்தியும் நீங்க சொல்லலாம். ஸோ யுவர் வியூஸ் அபவுட் திஸ் அதானி இஷ்யூ ஆஸ் வெல் அஸ் ஹவு இட் வில் இம்பாக்ட் த அப்கமிங் வீக். ஓகே. See, as you said, Srini, அதானி இஷ்யூ வந்து ஒரு 1 வீக்கா எல்லாருக்குமே டிஸ்டர்பிங் ஃபேக்டரா தான் இருக்கு மார்க்கெட்ஸ்ல. மார்க்கெட்ஸ் வந்து இதனால ஒரு டிராஸ்டிக் ஃபால், அதானியோட என்டையர் குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து ரொம்ப பேட் ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ்ல இருக்குன்ற மாதிரி தான் இருக்கு. ஓகே, லெட்ஸ் see the other picture. இப்போ என்னதான் அதானி குரூப்ல வந்து இஷ்யூஸ் இருந்தாலும் த மார்க்கெட்ஸ் ஆர் ரியலி குட். அதான் என்னோட ஒப்பீனியன். எப்படி நான் சொல்றேன் இது அப்படின்னா, see, there are some reasons for this. First of all, வந்து markets are insulated because of the problems with Adani Group. ஓகே, அதானி குரூப் நடக்கிறதுனால என்டையர் மார்க்கெட் ஃபாலோ ஆக போகுது அப்படின்ற ஒரு பேனிக் சிச்சுவேஷன்ல நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அந்த பேனிக் தேவையில்லை, எஸ்பெஷலி ஃபார் த பீப்புள் ஹூ ஹவ் இன்வெஸ்டட். ஸோ நிறைய பேர் நிறைய ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பாங்க மார்க்கெட்ஸ்ல. நம்ம ஸ்டூடெண்ட்ஸே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்கல்ல ஸ்டூனி. ஸோ நம்ம அதான் நம்மளோட எக்ஸிஸ்டிங் பேட்ச் பீப்புளுக்கும் சொல்றோம், எல்லாருக்குமே அதான் சொல்றோம். ஸோ மார்க்கெட்ல ஒரு குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து ஃபால் ஆகுதா, அதை பார்த்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்டே வந்து ஃபால் ஆகுது, ஸோ லெட் மீ கோ அவுட் ஆஃப் த மார்க்கெட் அப்படின்ற ஒரு பேனிக் மொமெண்டம்ல ஒரு பெசிமிஸ்டிக் மைண்ட் செட்டோட இருக்கக்கூடாது. ஸோ எப்பவுமே ஒரு காமன் சேயிங் இருக்கு இல்லையா, ஒரு பெசிமிஸ்டா இருக்கிறது எப்படி, ஒரு ஆப்டிமிஸ்டா இருக்கிறது எப்படி, இந்த சென்ஸ் ஆஃப் மார்க்கெட் சென்டிமெண்ட்ஸை பார்க்கறது. So there is a proverb: the pessimist sees every opportunity as a difficulty, and the optimist sees opportunity in every difficulty. So அப்படின்ற மாதிரி தான். ஸோ அப்போ இந்த ஒரு டிஃபிகல்ட்டான மூமெண்ட்ல என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, ஏன் அப்படி வந்து மார்க்கெட் பெட்டரா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லாஸ்ட் ஒரு 2 daysல அந்த ரெக்கவரியே பார்க்கலாம். இப்போ லாஸ்ட் ஃப்ரைடேல பார்த்தா ஈவன் தோ அதானி போர்ட்ஸ் ஃபாலோ ஆயிட்டாலும் அந்த ரெக்கவரி வந்து ரொம்பவே ஃபாஸ்டா இருக்குது. ஸோ லெட் மீ ஷேர் சம் டேட்டாஸ். அப்ப இன்னும் கொஞ்சம் கிளியரா இருக்கும் அந்த அதானி இஷ்யூஸ்னால எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்றது. ஓகே, ஸோ லெட்ஸ் டேக் லைக் லேட்டஸ்ட் மூவ்மெண்ட்ஸ் மார்க்கெட்ஸ் நம்ம பார்க்கலாம். மணி கண்ட்ரோல் வந்து விசிபிளா இருக்கா ஸ்ரீனி உங்களுக்கு? எஸ் யூ ஆர் ஷோயிங் தி மணி கண்ட்ரோல். ஓகே, டன். எஸ், ஓகே, லுக் அட் தி நிஃப்டி ஸ்ரீ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிஃப்டி வந்து ரெக்கவர் ஆயிடுச்சு. After a fall, it just came to the level of 17,854. So Nifty first recover ஆயிடுச்சு. Most of the stocks started its recovery actions. Okay, then gradually வந்து உங்களுக்கு இந்த FI and DI activity பாத்தீங்கன்னா தெரியும். 2nd Februaryக்கும் 3rd Februaryக்கும் ஒரு சேஞ்ச் இருக்கு பாருங்க. Okay, one second, it's getting updated. Yes. Okay, see, listen to this. இந்த நெட் பையிங் அண்ட் செல்லிங்ல சப்ஸ்டான்ஷியல் அமௌண்ட் வந்து குறைஞ்சிருக்கு எஃப்ஐயோட ஆக்டிவிட்டியில. ஸோ ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் வந்து கேஷ் மார்க்கெட்ல என்ன மாதிரியான ஆக்டிவிட்டியை ரெக்கார்ட் பண்ணிருக்காங்கன்றதான் இந்த டேட்டால நம்ம பாக்குறோம். 3065 crores இருந்து
just 932 crores ரெடியூஸ் ஆயிருக்கு. ஸோ இவென்ச்சுவலா இந்த அமௌண்ட் வந்து ரெடியூஸ் ஆகிட்டு பாசிட்டிவா டர்ன் அவுட் ஆகும்போது டெஃபினட்டா ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு இது ஒரு பாசிட்டிவான சைன் தான். ஸோ ஈவன் தோ அதானி ஸ்டாக்ஸ்ல வந்து ஒரு பேனிக் மோடு இருந்தாலும் இட் இஸ் நாட் கோயிங் டு அஃபெக்ட் த என்டையர் மார்க்கெட். அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ யூ கேன் செலக்ட் சம் ஆஃப் த வேல்யூ ஓரியன்டட் ஸ்டாக்ஸ் இன் த நிஃப்டி அண்ட் ஐ எம் pretty bullish on Nifty given the budgetary announcements and the prevailing economical sentiments in the country, especially India. Okay. So certain things நம்ம இந்த வீடியோ போடுறதே சரி, நம்ம ஏன் வந்து ஆஃப்டர் த பட்ஜெட் ஒரு 3-4 days அப்புறமா இதை போடுறோம்னா ஈவென்ட்ஃபுல்லான விஷயங்கள்லாம் முடிஞ்ச பிறகு மார்க்கெட் ரியாக்ட் ஆனது. This I am talking about after the SBI issue. SBI ஸ்டாக் ஃபாலோ ஆயிருக்கு, அதானில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க, லைக் அதானி ஸ்டாக்ஸ்க்கு வந்து அவங்க லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. பட் லுக் அட் த SBI ரிசல்ட், இட்ஸ் a wonderful ரிசல்ட் அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. மோஸ்ட்லி அப்கமிங் டேஸ்ல வந்து SBI ஸ்டாக் வந்து உங்களுக்கு பாசிட்டிவா தான் இருக்க போகுது. Yeah, the result is 14,205 crores. SBI has posted 14,205 crore. Highest quarterly profit இதுதான். Profit of the quarter. அவங்களோட லைஃப் டைம்ல. சோ அப்ப டெஃபினட்டா இது ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸ். வெரி குட் நியூஸ். இத பார்த்துட்டு நம்ம அதானி குரூப் ஃபால் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு if we stay away from the market, we are not seeing that opportunity in this difficulty. அதான் நான் சொல்ல வரேன். கண்டிப்பா கண்டிப்பா. And yesterday finance minister also said about the forex reserve has been increased within 2 days after the budget. So it's like giving confidence to the people. Forex reserve வந்து $8 billion வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த மாதிரியான ஒரு கெபாசிட்டில எப்படி வந்து அதை நம்ம வந்து நெகட்டிவா மட்டும் பார்க்கலாம். Moreover, one thing you have to consider, even with Adani groupலயே Adani ports பாருங்களேன், look at this. அந்த ரெக்கவரியில ஃபால் ஆயிட்ட பிறகு ஃப்ரைடேவோட ஹையஸ்ட் டாப் கேட் 7% கிட்ட ரைஸ், 7% இன்கிரீஸ். 7% இன்க்ரீஸ். சோ அப்ப என்னடா, இது வந்து அந்த இஸ்ரேல்ல அவங்க அக்வயர் பண்ணதுனால ஒரு பாசிட்டிவ். yes that is one reason. இப்போ இந்த மாதிரியான இஷ்யூஸ் நடக்கும் போதும் even though FPO அவங்க வந்து அதானி குரூப் வந்து கால் ஆஃப் பண்ணிட்டாங்க, ஓகே, சோ fully subscribed ஆயிருந்தாலும் they given importance to this fluctuations. They really want the interest towards the investors to be protected. எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டர்ஸ் வாங்குற பிரைஸை விட FPO அவங்க ஆஃபர் பண்ண பிரைஸ் அதிகம்ன்றதுனால they went out. It's a bad news. Okay, agreed. But still இந்த ஒரு சென்டிமெண்ட் வந்து தப்பா இருக்கறதால ஓவரால் சென்டிமெண்ட்ல அதை நம்ம ஸ்டீரியோடைப் பண்ண வேண்டாம். அதான் நான் சொல்றேன். ஓகே, வெரி குட், வெரி குட். So let's look market in the fresh perspective. What we have seen with respect to the budget இந்த மாதிரி பார்க்கலாம். Don't look it in the tunnel of Adaniன்றது தான் என்னோட ஒரு humble opinion. And eventually people who are staying invested in Adani groups can rethink their decisions. So let's wait for the concrete outcomes from the SEBI, NSE, what is going to be happen. அதெல்லாம் ட்ரேடர்ஸ்க்கு டெஃபினட்டா இது ஒரு நைட்மேர் தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் இருந்தாலும் you have other opportunities with the other stable companies. You can concentrate on that. Say for example banking stocks. Say for example companies like Siemens. But banking stock ume issue dane. RBI monetary policy week dane idu. Wednesday, that is 8th of February. 7th and 8th. RBI monetary policy ன்ற இடத்துல வந்து நீங்க ரொம்ப காஷியஸா ட்ரேட் பண்ணனும்ன்றது it's a valid point. Agree. பட் நான் சொல்றது ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல. ஓகே. ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கலாம். ட்ரேடிங் பெர்ஸ்பெக்டிவ்ல you can skip the banking stocks for the time being. RBI monetary policy outcome தெரியற வரைக்கும். After that you can concentrate. Okay. ஒரு கம்பெனி ஸ்பெசிஃபிக்கா பார்க்கணும்ன்றது தான் என்னோட ஒபினியன் with respect to the first 3 days வந்து நீங்க என்ன சொல்றீங்கன்னா first 3 days concentrate on stock specific trading. Stock specific trading, industry specific, infrastructure எடுத்துக்கோங்க, ரொம்பவே நல்லா இருக்கு. So we are going to discuss about that because நீங்க சொன்னீங்க third partல பட்ஜெட் பண்ணுவோம். கண்டிப்பா. So you are saying that market sentiment is positive and RBI monetary policy is the most expected. So obviously repo rate will be changed or they will be possibly repo rate might remain the same. Okay. Or there is a possibility of small increase in 25 basis points. Okay, as like Federal Reserve did it, right? Yes. So அதுக்கு மேல நம்ம போகாதல outcome வந்து மார்க்கெட் எப்படி எடுத்துக்கறாங்கன்றத பார்த்துட்டு we can take a decision with respect to the banking stocks. Very good, perfect. So thank you Lokesh for your insights about the Adani and also the market sentiments. So next we'll move on to this income tax individual thing. So in the budget la solliranga up to 7.5 lakh exemption in the new tax regime. So old tax regime, new tax regime. So இது further எப்படி போகுது? So your views on that.
ஓகே, இதை நம்ம வந்து ஒரு சிம்பிளிஸ்டிக் டேர்ம்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ரொம்ப டேட்டா ட்ரிவனா, தெர் ஆர் பிளென்டி ஆஃப் டேட்டாஸ் அவைலபிள் இன் த வெப்சைட். ஐ எம் கிளியர் அபவுட் தட். ஸோ ஓகே. மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து நிறைய தாட் என்னன்னா, வாட் இஸ் திஸ் ஓல்ட் டாக்ஸ் ரிஜிம் அண்ட் நியூ டாக்ஸ் ரிஜிம் அப்படின்றது தான். சி, எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் எப்படின்னா, ஓல்டு டாக்ஸ் ரிஜிம்ன்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எக்ஸம்ஷன்ஸ் நீங்க அவைல் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ரீனி, ரொம்ப காமனா சொல்லணும்னா இந்த 80C செக்ஷன்ஸை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டு 1.5 lakhs வரைக்கும் மேக்ஸிமம் நீங்க டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் வந்து அவைல் பண்ணிக்கலாம், எக்ஸம்ஷன்ஸ் அவைல் பண்ணிக்கலாம். இது Then you old can use regime. 80cc. இது ஓல்டு டாக்ஸ் ரிஜிம், எக்ஸிஸ்டிங் ஓல்டு டாக்ஸ் ரிஜிம். இப்போ என்ன அவங்க சொல்றாங்கன்னா, யூ கேன் சுவிட்ச் ஓவர் டு நியூ டாக்ஸ் ரிஜிம் அப்படின்றத சொல்றாங்க. ஓகே, ஸோ இஃப் தட் இஸ் த கேஸ், நியூ டாக்ஸ் ரிஜிம்ன்றது வந்து யாருக்கு அட்வான்டேஜ் அதான் நீங்க பார்க்கணும். நியூ டாக்ஸ் ரிஜிம்ல இந்த எக்ஸம்ஷன்ஸ் கிடையாது. ஓகே. ஸோ நம்ம சொன்ன அந்த 80C இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் வந்து நியூ டாக்ஸ் ரிஜிம்ஸ்ல கிடையாது. ஸோ யூ கேனாட் அவைல் தோஸ் எக்ஸம்ஷன்ஸ். அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே நியூ டாக்ஸ் ரிஜிம்ஸ்ல கிடையாது. அப்போ எக்ஸிஸ்டிங் டாக்ஸ் பேயர்ஸ் 80C யூஸ் பண்றாங்க, ஹவுசிங் லோன் யூஸ் பண்ணிட்டு அந்த டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் வந்து அட்டைன் பண்றாங்க அப்படின்னு அவங்க பண்றாங்கன்னா, டெஃபினட்டா வந்து அவங்க எதுல பார்க்கலாம்னா ஓல்ட் டாக்ஸ் ரிஜிம்ல ஸ்டிக் பண்ணிக்கலாம். But let's talk about the new tax advantages. யாருக்கு இது? First of all, for the new beginners of entering into the work life. So job takers, initial salaries வந்து CTC levels வந்து ஒரு 6 lakhs, 7 lakhs, 5 lakhs CTCs. People are placing in that level. அப்படி இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே பெனிஃபிஷியலா இருக்கும். எப்படி நான் சிம்பிளா முடிச்சிடலாம் சொல்லி, ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ன்ற ஒரு விஷயத்த வந்து ஓல்ட் டாக்ஸ் ரிஜிம்ல தான் சோ ஃபார் மெயின்டைன் பண்ணிட்டாங்க. பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ்ல வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ன்றது வந்து நியூ டாக்ஸ் ரிஜிம்லயும் இருக்குதுன்றது. தட் மீன்ஸ் 50,000ன்றது வந்து உங்களுக்கு ஓல்ட் டாக்ஸ் ரிஜிம்லயும் இருக்கு அண்ட் இட் இஸ் parallel with நியூ டாக்ஸ் ரிஜிம். இப்போ நியூ டாக்ஸ் ரிஜிம் நீங்க சூஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் இருக்குது. ஓகேவா? இந்த கிளாரிட்டி தேவை. ஸோ அப்போ ஒரு பர்டிகுலர் பர்சன் 7.5 lakhs ஏர்ன் பண்றாங்க அப்படின்னா டெஃபினட்டா வந்து டாக்ஸ் ரீபேட்ஸ் வந்து டில் 7 lakhs வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்போ யூ டோன்ட் நீட் டு பே இன்கம் டாக்ஸ். ஓகே, ஸோ டாக்ஸ் ரீபேட்ஸ்ன்றது என்னன்னா, 7 lakhs நீங்க ஏர்ன் பண்றீங்க, கிராஸ் இன்கம் வருது, உங்களோட டாக்ஸ் நீங்க ஃபைல் பண்ண போதுன்னா யூ கேன் ஜஸ்ட் ஃபைல் த இன்கம் டாக்ஸ் அண்ட் கெட் த டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ். ஓகே, ஃபார்ம் 16 ஃபைல் பண்ணிட்டு உங்களோட எம்ப்ளாயர்ஸ் வந்து டாக்ஸ் டிடக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து டிடக்ட் பண்ணிட்டு சேலரி கொடுப்பாங்க இல்லையா, அந்த டிடக்ஷன்ஸை நீங்க நியூ டாக்ஸ் ரெஜிம்ல வந்து அப்ளை பண்ணீங்கன்னா it is 7 lakhs. Okay. What about old tax regime? Even now it is just 5 lakhs. இதான் டிஃபரன்ஸ். ஓகே, பட்ஜெட்ல பண்ண டிஃபரன்ஸ் என்னன்னா, நியூ டாக்ஸ் ரெஜிம்ல 2 lakhs இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. 5 lakhs இருந்ததை 7 lakhs வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அந்த டாக்ஸ் ரிபேட் தான் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ரீபேட் தான் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க, எக்ஸம்ஷன் இல்ல. So exemption is it's up to 3 lakhs. Up to 3 lakhs. Both old and new tax regime. Clear as me? Okay. அப்போ ரீபேட்ன்றது வந்து இன்டைரக்டா நீங்க பண்ணீங்கன்னா end of the day you're not going to pay any tax even if your entire gross income comes around 7.5 lakhs. இதான் நீங்க நியூ டாக்ஸ் ரிஜிம்லயும் ஓல்ட் டாக்ஸ் ரிஜிம்லயும் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகே, இதுல என்ன அட்வான்டேஜ்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்க 80C மாதிரியான ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணிட்டு இபிஎஃப், பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட்ஸ் அண்ட் ஈக்விட்டி லிங்க்டு சேவிங் ஸ்கீம்ஸ்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் டெஃபினட்டா பண்ணணும்ன்ற அந்த புஷ் ஃபேக்டர் கிடையாது. ஸோ நான் வந்து அப்படி பண்ணாம விட்டுட்டா நான் நிறைய டாக்ஸ் பே பண்ண வேண்டியது இருக்கும் ஓல்ட் டாக்ஸ் ரிஜிம் ஃபாலோ பண்றவங்களுக்கு. இஃப் யூ ஆர் அபவுட் டு ஸ்டார்ட் ஃப்ரெஷ்ஷா நான் ஸ்டார்ட் பண்ணணும், நான் இன்கம் டாக்ஸ்க்காக 80C சூஸ் பண்ணது பதிலா நீங்க நியூ டாக்ஸ் ரிஜிம் செலக்ட் பண்ணிட்டு ஃபார் த பீப்புள் who are earning less than 7.5 lakhs தான் நான் சொல்றேன். ஓகேவா? 7.5 lakhs கரெக்ட்ல நீங்க இருக்கிறீங்களா, நீங்க வந்து தாராளமா நியூ டாக்ஸ் ரிஜிம் செலக்ட் பண்ணலாம். இட் இஸ் குவைட் அட்வான்டேஜஸ் ஃபார் யூ. அந்த சிம்பிளிஸ்டிக் ஆயிடும். நீங்க 80C காட்டணும் இல்ல, டாக்குமெண்ட்ஸ் காட்டணும் இல்ல, இந்த கம்ஃபர்ட் ஜோன் உங்களுக்கு இருக்கும். எக்ஸிஸ்டிங் பீப்புள் தே கேன் கண்டினியூ, தே கேன் கன்சல்ட் தி டாக்ஸ் அட்வைசர்ஸ் அண்ட் தே கேன் டூ வாட் இஸ் குவைட் வயபிள் ஃபார் them. பட் நியூ டாக்ஸ் ரிஜிமை செலக்ட் பண்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, the more you are going higher in your tax slabs, the lesser you are going to pay taxes ன்ற மாதிரி ஓவரால் எஃபெக்டிவ் டாக்ஸ் பேமெண்ட் அவுட்கோவே கம்மியா இருக்குன்றத பேசுறாங்க. சோ அப்ப நம்ம மேண்டேட்டரியா வந்து ஹெல்த்தும் டேர்ம் இன்சூரன்ஸ் மட்டும் தான் நம்ம போடணும், மத்ததெல்லாம் வந்து இதுக்கப்புறம் வந்து நீங்க இன்சூரன்ஸ் செக்டர்ஸ்ல போயிட்டு ஒரு சேவிங்ஸ் ஆஸ்பெக்டா பார்க்க கூடாது. அதுக்கு ஒரு ரீசனும் இருக்கு. இன்சூரன்ஸ் ஸ்டாக்ஸ்லாம் வந்து பட்ஜெட் டைம்ல ஃபால் ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க. நம்ம கூட நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணியிருந்தோம், பெய்ட் குரூப்ல இல்லையா. என்னன்னா, நீங்க இன்சூரன்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்டா எடுத்துக்கிட்டு ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ் எல்லாருமே வந்து மோர் தென் 5 lakhs பிரீமியம் பே பண்ற அந்த இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து சூஸ் பண்ணிக்கிறாங்க.
அப்ப அதுல இருந்து வர ப்ரொசீட்ஸ் இருக்கு இல்லையா அஸ்வினி, மெச்சூரிட்டி ஆகி அதுல இருந்து வர அந்த மெச்சூரிட்டி அமௌண்ட், தட் இஸ் நவ் taxable. Got it? Yeah. Which was not taxable earlier. So அதனால அப்ப தான் அந்த SBI ஒரு Life, HDFC regulation Life was fall. HDFC Life, SBI Life எல்லாமே ஃபாலோ ஆச்சு. Okay. LIC is a different scenario. அது வந்து அதானில அகைன் நிறைய இருக்காங்கன்றதுனால it is better to stay away from LIC for a while. Right. அப்போ நீங்க இன்சூரன்ஸை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்டா பாக்குறதுக்கு பதிலாக என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ரைட் அப்ரோச் என்னன்னா, இன்சூரன்ஸ் should be seen as a product for the need purpose. ஹெல்த்ன்றது ஒரு மேஜர் நீடு, தென் டேர்ம் இன்சூரன்ஸ். Go for pure term insurance. Perfect. If you're at the age of 30, 35, go for pure term insurance. Don't expect a returns from that. Rather, it will protect your life. So, அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பாத்துட்டீங்கன்னா உங்களோட டிஸ்போசபிள் இன்கம் அதிகமாயிடும். அப்போ ஆப்வியஸா டிஸ்போசபிள் இன்கம் அதிகமாகும் போது நீங்க டைரக்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு போயிடலாமே. நான் ஏடிசி கிளைம் பண்ணவே தேவையில்லையே. இட்ஸ் மை கம்ஃபர்ட் இல்லையா அஸ்வினி? அப்ப நான் ஸ்டாக்ஸ் எடுத்துக்கலாம், நான் வந்து இண்டிவிஜுவலா வந்து கோல்டு ஆப்வியஸ்லி கோல்டு வந்து 16% ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு in a particular year. We have been telling to students, we have been telling to lot of college students, என்னன்னா உங்க பாக்கெட் மணில நீங்க வந்து ஒரு இயருக்கு 5000 rupees சேவ் பண்ண முடியும்னு நினைச்சீங்கன்னா, அந்த 1 yearல நீங்க வந்து one thing what you have done best, எனக்கு வந்து லேர்ன் பண்ணணும், ஸ்டாக் மார்க்கெட்ல எனக்கு பயமா இருக்குன்னா, you can get a gold coin, right? கோல்டு காயின், பிசிக்கல் காயின்ஸ் நீங்க வாங்கிக்கலாம். ஸோ இன்ஸ்ட் ஆஃப் ஜுவல்லரிக்கு நம்ம வந்து ஒரு ஆர்டி மாதிரி போட்டுட்டு எஸ்ஐபி மாதிரி பிளான் பண்றதுக்கு பதிலாக ஐ கேன் பை கோல்டு காயின்ஸ். எனி டைம் இட் இஸ் கோயிங் டு பி யூஸ்ஃபுல். ஸோ இப்போ வந்து பீக்ல இருக்கு கோல்டு காயின்ஸ், பட் ஸ்டில் இட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு இன்க்ரீஸ். ஸோ இட் இஸ் நம்ம எப்படி கண்ட்ரி வந்து செல்ஃப் ரிலையன்ட்ன்ற மாதிரி பொசிஷன் பண்றாங்களோ அந்த மாதிரி வி ஷுட் பி வெரி நாலேஜபிள் அண்ட் இண்டிபெண்டன்ட். அந்த நாலேஜ் இருக்கணும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். அதே மாதிரி டிசிப்ளினாவும் இருக்கும். டிசிப்ளினா இருக்கணும். நிறைய பேர் வந்து கோல்டு காயினுக்கு வந்து இப்போ எனக்கு ஒரு டவுட் இருக்கு. பிகாஸ் நான் ஒரு ஜுவல்லரியில மை ஃபேமிலி இஸ் டூயிங் திஸ் எவ்ரி மந்த் 5000 போடுறாங்க. வெதர் தே வில் கிவ் த காயின்ஸ் ஆர் ஜுவல்லரி. ஏன்னா காயின்ஸ் தான் நீங்க சஜஸ்ட் பண்றீங்க. அந்த லைக் ஜுவல்லரி ஷாப்ல போயிட்டு நீங்க மந்த்லி பே பண்றதானே கேக்குறீங்க சுனி? ஆமா, அது ஒரு டிசிப்ளின் இன்வெஸ்ட்மென்ட் தானே. அதுக்கு வந்து காயின்ஸ் நீங்க வாங்க முடியாது. யூ கேன் பை ஒன்லி ஜுவல்லரி ஃபார் தட். இந்த வேஸ்டேஜோட பெர்சன்டேஜ் வேணா ரெடியூஸ் பண்ணுவாங்க. டெஃபினட்டா காயின்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்காது. அப்படி கிடைச்சா தட் இஸ் a good thing. அந்த மாதிரி கடையா பார்க்கணும். லைக் ஆமா, வெரி குட். ஸோ அப்போ நம்ம வந்து ஒரு எவ்ரி மந்த் பெஸ்டா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் இண்டிவிஜுவலா அவங்களே ஐடென்டிஃபை பண்ணி எது சூட்டபிளா இருக்கோ அதுதான் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அப்போ நம்ம சஜஸ்ட் பண்ண வேண்டியது தே ஷுட் பை கோல்டு காயின்ஸ் as well as mutual funds and then stock market. கரெக்ட்டா? டெஃபினெட்லி. வெரி குட். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா இப்போ ஒரு யாருமே லைக் பாக்குறவங்க வீடியோ சரி, அவங்க ஒரு கேண்டிடேட் மிஸ்டர் எக்ஸ் வந்து இது வரைக்கும் பண்ணல, ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள என்ட்ரி ஆகல, திஸ் இஸ் த ரைட் டைமா அப்படின்னு கேட்கிறாருன்னா, வித் திஸ் பட்ஜெட் இது வந்து நம்ம ஒரு ஒவ்வொரு செக்டரா அவங்க சொல்லியிருக்காங்க. அவர் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஹஸ் பீன் கிவன் சம் சாப்ஸ் as well as some obligations to every sectors. So அத பத்தி இண்டிவிஜுவலா இந்த செக்டர்ல என்ன சொல்லியிருக்காங்க, அதனால என்ன இம்பாக்ட் இருக்கு, which is the best to invest அப்படின்றது you can explain for the next 20 minutes. ஓகேவா? ஸோ நான் பார்த்த வரைக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் a very attractive thing. ஏன்னா அதுல கிட்டத்தட்ட 10.5 lakh crore they have allocated. அத பத்தி சொல்ல முடியுமா? அதுல பெஸ்ட் ஸ்டாக்ஸ் நீங்க ஐடென்டிஃபை பண்ணி சொல்ல முடியுமா நம்ம வியூவர்ஸ்க்கு? Definitely. See, first budget வந்து பார்க்கும்போது we see it's one of the best budget for the infrastructure sector. அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல கிட்டத்தட்ட ஒரு ஆல்மோஸ்ட் 3% ஆஃப் ஜிடிபி லெவல்ல 10 lakh crore வந்து அலோகேட் பண்ணிருக்காங்க இந்த பட்ஜெட்க்கு. ஸோ ஒன் திங் வி ஹேவ் டு ரிமைண்ட் டு சீன் இஸ் லைக் அந்த அளவுக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ப்ரொபல் பண்ணுவாங்களா, ரிவைஸ்ட் எஸ்டிமேட்ஸ்ல தான் அது தெரியும். ஓகே, அது ஒரு பாசிட்டிவான வைப்ல நீங்க பார்க்கலாம். ஸோ நம்மளே வந்து எல்என்டி அன்னைக்கு நல்ல ஃபாஸ்டர் மூவ்மெண்ட் இருந்தது. ஆன் த டே ஆஃப் பட்ஜெட்ல அந்த மூமெண்ட்ல அனௌன்ஸ் பண்ணும் போது எல்என்டி ஸ்டாக் வந்து ஸ்கை ராக்கெட்டட். ஸோ இட்ஸ் சம்திங் லைக் பட்ஜெட் என்னும் போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டாக்ஸ் வந்து எப்பவுமே ஒரு புஷ் இருக்கும். ஸோ நீங்க சொன்ன மாதிரி ஒருத்தவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டே தெரியல, சரி ஃபர்கெட் அபவுட் ட்ரேடிங் ஆல் தோஸ் திங்ஸ், நான் ஸ்டெப் இன் பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டா நீங்க வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டாக்ஸ்ல இப்போ இருக்கிற சம் ஆஃப் த லிஸ்ட் நான் எடுத்திருக்கேன் சொல்லி, சோ அந்த ஸ்டாக்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஓகேவா? ப்ளீஸ் ஷேர் தட் ஸ்டாக்ஸ். டெஃபினெட்லி. சோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஐடிடி சிமெண்டேஷன்
ஸோ நம்ம காமனா லெட்ஸ் கோ சம்திங் பியாண்ட் த காமன் நேம்ஸ். எல்என்டி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது எல்என்டி அப்படின்ற காமன் நேம்ஸை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்றதை விட ஐ எம் இன்ட்ரெஸ்டட் டு டாக் அபவுட் சம்திங் விச் இஸ் நாட் காமன் அமாங் த நியூ ஏஜ் இன்வெஸ்டர்ஸ் இல்லையா, அதை பத்தி ஃபோக்கஸ் பண்ணுவோம். அப்போ ஐடிடி சிமெண்டேஷன் அண்ட் ஜிந்தால் ஸ்டெயின்லெஸ், செயில், டாடா ஸ்டீல், மைதான் அலாய்ஸ், ஐஆர்பி இன்ஃப்ரா. So these are all the companies. So இந்த கம்பெனிஸை பத்தி சும்மா ஒரு ஓவர்வியூ பார்த்துடலாம். ஸோ ஈச் ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ பார்த்துட்டா நம்மளுக்கு ஒரு ஐடியாஸ் இருந்துரும் ஸ்டடி. ஓகே, எப்படி இருக்கு, எந்த பிரைஸ் லெவல்ல இருக்காங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஐஆர்பி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்பர்ஸ் இஸ் மோர் இன்டு டெவலப்மெண்ட் ஆஃப் ஆல் திஸ் ரோட்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், டோல்ஸ்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றது, ஆப்ரேட் பண்றது, அந்த ஒரு பிசினஸ்ல இருக்கிற ஒரு கம்பெனி. இட் இஸ் ட்ரேடிங் அரௌண்ட் 276. ஸோ இந்த கம்பெனி வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். தென் டாடா ஸ்டீல், இதெல்லாம் வந்து ஆல் வெதர் ஸ்டாக். பிகாஸ் கஸ்டம்ஸ் டியூட்டி நீங்க பாத்தீங்கன்னா சரி, தே ஹவ் ஜஸ்ட் ரெடியூஸ் த கஸ்டம்ஸ் டியூட்டி, த பட்ஜெட் ஒரு 35% வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால டெஃபினட்டா அந்த ரா மெட்டீரியல்ஸ் காஸ்டோட அந்த பேர்டன் வந்து இந்த மாதிரி கம்பெனிஸுக்கு குறையும். This is a positive for the companies like Tata Steel, JSW Steel. Definitely வந்து இந்த மாதிரி கம்பெனிஸ் நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். and it's a value rich company. கண்டிப்பா 100 rupees தான் ரெண்டுமே இல்ல, ரெண்டுமே 100 rupees கீழ தான். see ஒரு காலேஜ் ஸ்டூடண்ட் வந்து he can easily save the pocket money of 100 to 200 இன்னைக்கு இருக்கிற நம்ம படிக்கும் போதே 100 rupees ஒரு நாளைக்கு ரொம்ப சாதாரண. இன்னைக்கு வந்து it is 300 to 500. ஆமா, ஒரு த்ரிஃப்டியான கெபாசிட்டில இருந்தா நீங்க அதை கொஞ்சம் டிஃப்ரெண்டா நான் பண்ணணும். see you can actually develop this. இதை வந்து நீங்க ஒரு பார்ட்டி மோட்ல கூட பண்ணலாம். சீரியஸ்லி இந்த ஸ்டாக் வந்து 2 monthsல 100 rupees இருந்தது முன்னாடி. இந்த மேட்டர் ஆஃப் 2 months it has given 20% returns. அப்போ இந்த ஸ்டாக்கை நீங்க எந்த டைம்ல என்டர் ஆகுறீங்கன்றதான் விஷயம். இப்ப நான் அதானி பிரச்சனையா இருக்கு, நான் வந்து இந்த நெகட்டிவான சென்டிமெண்டா பாக்குறேன்னா you're going to miss the opportunity. அவ்வளவுதான். அதான் நான் மறுபடியும் இம்ப்ளை பண்றேன். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டருக்கு ஒரு பெட்டரான பட்ஜெட் பூஸ்ட் அண்ட் ட்ரஸ்ட் இருக்கு. அந்த மாதிரி டைம்ல நீங்க இந்த மாதிரி ஸ்டாக்ஸை ஃபோக்கஸ் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பேசின கம்பெனி ஜிந்தால் ஸ்டெயின்லெஸ். ஜிந்தால் ஸ்டெயின்லெஸ் இஸ் எ குட் கம்பெனி, யூ கேன் ஃபோக்கஸ் அப்பான் தட். ஸோ இந்த கம்பெனி ஒரு லிஸ்ட்ல நம்ம பேசணும். தென் ஐடிடி சிமெண்டேஷன். ஸோ எப்படி ஐஆர்பி இன்ஃப்ரா பார்த்தோமோ அந்த மாதிரி இந்த கம்பெனியை நீங்க வந்து கொஞ்சம் கீனா வாட்ச் பண்ணீங்கன்னா, கோயம்புத்தூர் ரீஜன்லயும் சரி, சென்னையில கூட இப்போ phase 2 போயிட்டு இருக்கு. மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ண போறாங்க நெக்ஸ்ட் கோயம்புத்தூர்லன்ற மாதிரி பேசுறாங்க. அதுல ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்றாங்க இந்த பர்டிகுலர் கம்பெனி ஐடிடி சிமெண்டேஷன். அப்போ இதோட பொட்டன்ஷியல் பெருசு இல்லையா, ப்ராஸ்பெக்ட்ஸ். அப்ப அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இதை நீங்க பார்க்கலாம். மோஸ்ட் ஆஃப் த கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ், மெரைனரி ப்ராஜெக்ட்ஸ், மெரைன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ஸ், அதுலலாம் வந்து இவங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து தென் அண்ட் தேர் வந்து கன்சிஸ்டண்டா கிடைச்சிக்கிட்டே இருக்கு. ஸோ அப்போ டெஃபினட்டா இந்த கம்பெனில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணும்போது யூ கேன் எக்ஸ்பெக்ட் அண்ட் அட்லீஸ்ட் 20% ரிட்டர்ன்ஸ் இன் த நியர் ஃபியூச்சர். அண்ட் டெஃபினட்டா ஸ்டெனி இது 1 month கிடையாது. இது நம்ம சொல்ற இமீடியட் ரிட்டர்ன்ஸ்க்கான ஒரு டேக்கா எடுத்துக்க முடியாது. நெசசரி அனாலிசிஸ் பண்ணிட்டு யூ ஹாவ் டு இன்வெஸ்ட் பிகாஸ் தேர் இஸ் ஆல்வேஸ் ரிஸ்க் அசோசியேட்டட் இன் த ஸ்டாக் மார்க்கெட். பட் 1 year டைம் பீரியட்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அவென்யூவா நீங்க பாக்குறீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த பட்ஜெட் பேஸ் பண்ணினா இந்த கம்பெனிஸை நீங்க தாராளமா செலக்ட் பண்ணலாம். கண்டிப்பா கண்டிப்பா. பேங்க்ல நம்ம 365 days ஹோல்ட் பண்றோம், அப்பதான் நமக்கு 5% கிடைக்குது. ஆமா, சோ ஆப்வியஸ்லி the stock நம்ம பர்ச்சேஸ் பண்ணாலும் மினிமம் 3 months to 5 months நம்ம வந்து ஹோல்ட் பண்ணியாகும். சோ கண்டிப்பா. சோ ஆல்சோ மைதான் அலாய்ஸ் அதையும் காமிச்சிடலாம். அதோட பிரைஸ் வந்து அரௌண்ட் 1000ல இருக்கு. ஸோ சில பேருக்கு என்ன தெரியும்னா 1000 rupees ஸ்டாக் இருக்கும்போது ஆல்ரெடி ஒரு ஹையர் ரேட்ல இருக்கு, ஒரு ஸ்டாக்கோட பிரைஸே 1000ல இருக்கு, இதுக்கு வந்து பொட்டன்ஷியல் இருக்கான்னு நினைப்பாங்க. பட் வேல்யூஷன் வைஸ் இது ரொம்ப நல்லா இருக்கு. Okay. So people who know about value, they really understand price is something you pay, but value is something you get. Very good. Next sector, green growth அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, because of this EV. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் the trend is going to change, எல்லாமே electronic vehicles மாறப்போகுது. So அத பத்தியும் government has given stops. So what are the stocks recommendations in green energy? So green growthல நான் பார்த்தது வந்து first of all அந்த 35,000 crore for clean energy transition அப்படின்ற மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட்ல அதை இன்சென்டிவைஸ் பண்றதுக்காக கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்டெப் இன் பண்ணிருக்காங்க பட்ஜெட்ல. அப்ப இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஒரு ஃபேவரபிளான ஒரு பொசிஷன்ல அதை பிளேஸ் பண்ணுது சர்டன் கம்பெனிஸ். ஆஸ் யூ செட், இந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து முக்கியமான ஒரு ரா மெட்டீரியல் சோர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேட்டரிஸ்.
they're going to operate by something called lithium ion batteries னு சொல்லுவாங்க. Yes. அதோட manufacturing companies நம்ம focus பண்ணலாம் ஸ்டடி. Okay. So the two companies what I have in my list is Amara Raja Batteries and Exide Industries. Okay. So டைரக்டா நம்ம அதோட ஸ்டாக் வியூ பண்ணிடலாம். So Amara Raja Batteries is trading around 605. So இதை வந்து ஒரு இன்வெஸ்டர் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனி வந்து ஒரு ஸ்ட்ராங் மார்க்கெட் பொசிஷனை ரிட்டைன் பண்றாங்க பேட்டரி ஆப்ரேட்டிங் செக்மெண்ட்ல. அண்ட் ஆல்சோ இதோட காம்படிட்டராகவும் பார்க்கலாம். எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸோட பேட்டரிஸ் நீங்களே நிறைய பார்த்துருப்பீங்க. இந்த எவர் ரெடிஸ் அந்த மாதிரிலாம் பிராண்ட்ஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த செக்மெண்ட்ல இருக்காங்க. ஆமரான் பிராண்ட்ன்றது அமரராஜா பேட்டரிஸோட பிராண்ட் அது. ஸோ இந்த ரெண்டு கம்பெனியை கிரீன் எனர்ஜி பூஸ்ட்காக நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். Very so good. it is going to give you a good thing. Then இதை தாண்டி நீங்க ஒரு பப்ளிக் செக்டார் லெவல்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். பிகாஸ் வந்து நிறைய ஸ்டேட்ஸ்க்கு வந்து இன்சென்டிவைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கிளீன் எனர்ஜி டிரான்சிஷன் பண்றதுக்கு வந்து ஸ்டேட்ஸ்க்கு இது ஆஃபர் பண்றோம், யூனிட் ரேட்ஸ் கொடுக்குறோம்னு சொன்னதுனால இந்த பவர் செக்டார்லயும் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஸோ பவர் இஸ் சம்திங் ஒரு எவர் கிரீன் இண்டஸ்ட்ரியா பார்க்கலாம் நீங்க. சரி, இன்னைக்கு வந்து டெவலப்மெண்ட்ஸ் இருக்குன்னா சரி, எலக்ட்ரிசிட்டி பவர் கன்சம்ஷன் வந்து ரொம்ப எசென்ஷியல் இல்லையா? இட்ஸ் ஆல்சோ வெரி க்ரூஷியல். ஸோ பவர் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. அப்போ அதோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் அதுல இருக்க க்ரோத் ஓரியன்டா நீங்க பாக்குறீங்கன்னா யூ கேன் செக் வித் என்டிபிசி. இது வந்து ஒரு பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனி. ஸோ இது வந்து ஒரு பயங்கரமான ப்ராஃபிட் பொட்டன்ஷியல் இருக்கணும்னு நினைக்கிறத விட ரொம்ப சேஃபர் இன்வெஸ்ட்மெண்ட் அவென்யூவா பார்க்கலாம். ஓகே. Since it's a government company, ஸ்டேபிளா இருக்கும், கிராஜுவலா இருக்கும். ஓகே, இது ஒரு கம்பெனியா எடுத்துக்கலாம். தென் ஐ வுட் ஆல்சோ ரெக்கமெண்ட் அனதர் குட் பிராண்ட், இட்ஸ் a trustable brand, Tata Power in this segment. So இந்த 4 companies-அ focus பண்ணலாம். very good, fantastic. Green energy sectors. Okay. Next financial ரொம்ப ரொம்ப important. So ஆமா, கொஞ்சம் volatility இருக்கிறதா. So அத பத்தி உங்களோட ஐடியாஸ். ஃபினான்ஷியல்ஸ் ஸ்பெசிஃபிக்கா எதுவும் பூஸ்ட் வரலாம், எதுவும் வரல. நோட்டிஃபைடா பட்ஜெட்ல ஒன்றும் சொல்ல முடியல. இல்ல சொல்லிருந்தாங்களா சேவிங்ஸ் விமென்க்கு வந்து 7% எஃப்டி கொடுக்கும்போது மோர் சர்ப்ளஸ் ஆஃப் அமௌண்ட் வரலாம்ல. சோ ஃப்ரம் தி விமென் அந்த சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம்ஸோட வேல்யூ ரைஸ் பண்ணிருக்காங்க. அப் டு 15 lakhs இந்த வந்து 30 lakhs ரைஸ் பண்ணிருக்காங்க. அது போஸ்ட் ஆபீஸ். தட் இஸ் ஒன் திங். That is post office savings. Then ஆமா, that will boost definitely the savings tendency. ஓகேங்களா? இன்னொரு 7.5% ரைஸ் பண்ணிருக்காங்க. 2 years நீங்க FD மெயின்டைன் பண்றீங்க. இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பூஸ்டப்பா இருக்கு. பட் பேங்க் ஸ்பெசிஃபிக்கா கொடுக்கலன்றத நான் மீன் பண்ணேன். அதான் சொல்றேன். ஓகே ஓகே ஓகே. சோ அதுல இந்த பேசிஸ்ல ஸ்டில் ஒரு கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ ஆஸ்பெக்ட்ல பாக்குறீங்க, நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு, பேங்க்ஸோட ப்ராஸ்பெக்ட்ஸ் நல்லா இருக்குன்னா ஐ கேன் சஜஸ்ட் 2 banks, பட் ஸ்டில் there is a caveat. RBI monetary policy முடிஞ்ச பிறகு இதுல ஃபோக்கஸ் பண்றது வந்து ஐடியல். ஓகே ஓகே. பட் எனிஹவ் ஃபினான்ஷியல் நீங்க பேசுறதுனால we can focus on Canara Bank to one extent. ஓகே, அண்ட் ஃபெடரல் பேங்க். ஸோ ஃபர்ஸ்ட் கனரா பேங்கோட பிரைஸ் பார்த்துருங்க, இட் இஸ் அரௌண்ட் 296. இதை ஃபோக்கஸ் பண்ணலாம். இட் இஸ் ஹேவிங் குட் கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ அரௌண்ட் 13.69%. ஓகே, ஸோ எக்ஸ்பெக்டட் டு கிவ் குட் குவார்ட்டர்ஸ், குட் பர்ஃபார்மன்ஸ். தென் ஃபெடரல் பேங்க் வந்து நம்ம லாஸ்ட் ஃபோக்கஸ் சீரீஸ்லயே நம்ம பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். We have been giving this name time and again. The last 1 year நம்மளோட ஃபேவரைட் ஸ்டாக்கா இருந்தது. And it has yielded almost 30% in one single year. Yes. கிட்டத்தட்ட ஒரு 95 rupeesல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஃபெடரல் பேங்கோட பிரைஸ். ஆமாமா 90 rupees, around 133. ஓகே. சோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த பேங்கை ஃபோக்கஸ் பண்ணலாம். So always try to get around the price of 110 to 120. That's a good price level to enter. இதோட கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு கனரா பேங்கோட பெட்டரா இருக்கும். ஈவன் இட் இஸ் மோர் தென் SBI. இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ வந்து ஃபெடரல் பேங்கோட கம்மியா தான் இருக்கும். ஸோ அந்த டைமென்ஷன்ல நீங்க ஒரு பேங்கை ஃபோக்கஸ் பண்ணலாம். பட் எனி ஹவ் இட் இஸ் பெட்டர் டு ஃபோக்கஸ் ஆஃப்டர் த RBI monetary policy so that volatility வந்து நீங்க அவாய்ட் பண்ணிடலாம். ஓகே, வெரி குட். So next, நிறைய பேர் வந்து FDs மட்டும் ஃபோக்கஸ் பண்றாங்க. சரி, என்ன பொறுத்த வரைக்கும் FD ல கிடைக்கிற ரிட்டர்ன்ஸை விட நீங்க அதே பேங்க்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா ரிட்டர்ன்ஸ் பெட்டராவே கிடைக்கும். கண்டிப்பா. நான் ஃபெடரல் பேங்க் வந்து 92 ரூபீஸ்க்கு வாங்கியிருந்த லொகேஷன். So now it is 133. Obviously 40 rupees. அதுதான். That is the advantage of investment in stock market directly. என்ன ப்ராப்ளம்னா நான் 10 ஸ்டாக் தான் வாங்கியிருந்தேன்.
ஐ ஷுட் ஹவ் இன்வெஸ்டட் 100 மேபி ஸ்டாக்ஸ். மேபி நம்மளோட அந்த மென்டாலிட்டி நம்ம மாத்திக்கணும். ஸ்லோவா கிராஜுவலா நம்ம அதை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இன்க்ரீஸ் போயிடலாம். லைக் பண்ணணும். 100 எஸ்டிபி ஸ்டாக்ஸாவது வாங்கணும். ஒரு ஸ்டாக்ல 100 ஷேர்ஸாவது நம்ம கையில 100 குவாலிட்டிஸ் வந்து நம்ம பில் பண்ணிடணும்ன்ற இன்டென்ஷனோட ஸ்டார்ட் பண்ணணும். பர்ஃபெக்ட் ஸோ அப்போ பர்ஃபெக்ட். கிராஜுவலா பில் பண்ணலாம். உடனே வில் நம்ம டு வில் ஜம்ப் டு இன் பண்ணணும் கிடையாது. கிராஜுவலா பில் பண்ணலாம்.